நீங்க பல மாசமா அல்லது பல வருஷமா இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ளூயன்சி வரலையா? உங்களோட எஃபோர்ட்ல பிரச்சனை இருக்காது. ஆனா உங்களோட அப்ரோச்ல சின்ன சின்ன மாறுதல்களை செய்வதன் மூலமாக இந்த ஃப்ளூயன்சி நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். Let's dive right into the powerful tips that will help you achieve fluency quicker. அதுல முதல் சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, too much input but no output. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நிறைய இங்கிலீஷ் லேர்னிங் கன்சியூம் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிவிஸ் நிறைய பார்ப்பீங்க, மேகசின்ஸ் நிறைய படிப்பீங்க. தீஸ் ஆர் ஆல் லைக் லாட் ஆஃப் இன்புட். ஆனா அவுட்புட் நாம எங்க வெளிப்படுத்துறோம், எங்க ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸ்ல நாம இதை அப்ளை பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இவ்வளோ கான்டென்ட் கன்சியூம் பண்ணாலும் ஒருத்தர் உங்ககிட்ட ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது நீங்க பிளாங்கா பதில் தெரியாம நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயங்களை அவாய்ட் பண்றதுக்கு யூ ஷுட் ஹேவ் ப்ராக்டிஸ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ அங்க நீங்க கான்ஃபிடென்ட்டா பதில் தெரிவிக்கணும் அப்படின்னா முன்னாடியே உங்களுக்குள்ளே நீங்க பேசி ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஹவ் ஆர் யூன்னு ஒருத்தர் கேட்கும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டா எப்படி ஐம் pretty fine, my day has been really good, இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ் முன்னாடியே எப்படி ப்ராக்டிஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம ரெக்கார்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க பேசுறது சரியா இருக்கா, உங்களோட டோன், உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் திடீர்னு யாருன்னா கேள்வி கேட்கும்போது நீங்க தயக்கம் இல்லாம பதில் சொல்லலாம் கான்ஃபிடென்ட்டா. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். அதாவது நம்ம பேசும்போது தப்பு பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்திருக்கும். இதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க தான் அதுக்கு ஒர்க் பண்ணணும். மற்றவங்க உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க பெர்ஃபெக்டா தான் பேசணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது டிட் யூ கோ டு தி ஆஃபீஸ் எஸ்டர்டே அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க திடீர்னு டு த ஆஃபீஸ் வருமா இல்லை டு ஆஃபீஸ் வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காம அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வர சென்டென்ஸை முடிஞ்ச அளவுக்கு கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி பதில சொல்லிடுங்க. பெர்ஃபெக்டான சென்டென்ஸ்க்கு வெயிட் பண்ண வேணாம். போக போக நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் பிரேக் த இனிஷியல் ஹெசிடேஷன் பேரியர். அதுக்கப்புறமா நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். மூணாவது பெரிய சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி நம்ம மதர் டங் வேற ஒண்ணா இருக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைக்கும் போது முதல்ல நம்மளோட மதர் டங்ல தான் யோசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல ஹவுஸ் யூர் டே அப்படின்னு யாராச்சும் கேட்கும்போது நான் இப்போ பிஸியா இருக்கேன், இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்னு தான் நம்ம யோசனை போகும். அந்த மாதிரி யோசிக்காம முதல்லயே நீங்க இங்கிலீஷ்ல யோசிக்க ஆரம்பிங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வார்த்தைகள் வராது, தடுமாற்றமா இருக்கும். அதுக்குதான் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணி இந்த சின்ன சின்ன ஃப்ரேசஸ் ரெடியா வச்சுக்க சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் பிஸி நவ், ஐ ஆம் என்கேஜ்ட் ரைட் நவ். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரேசஸ் நம்ம ரெடியா வச்சிருக்கும் போது அந்த இடங்கள்ல பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அகெயின், நீங்க லிட்ரலி டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சிக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்ல இருந்து அப்படியே ஆங்கிலத்துக்கு நீங்க முன்னாடியே யோசிச்சு வைங்க. இந்த மாதிரி ரெடிமேட் ஃப்ரேசஸை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் நோ ரியல் லைஃப் ப்ராக்டிஸ். இப்போ நாம முதல் பாயிண்ட்ல பேசின மாதிரி நீங்க நிறைய கன்சியூம் பண்றீங்க, நிறைய கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ரியல் லைஃப்ல எங்க அப்ளை பண்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ்ல நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம முதல்ல தாய்மொழியில யோசிக்க முற்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் ஸ்கெட்யூல் a meeting at 10 AM tomorrow morning அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நாளைக்கு 10 மணிக்கு இதை நம்ம மீட்டிங்கை ஸ்கெடியூல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். இதை அவாய்ட் பண்றதுக்கு ரியல் லைஃப்ல உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி கால்ஸ்ல பேசுறது, மெசேஜஸ்ல இல்ல ஈவன் வாட்ஸ்அப்ல பேசுறதுல உங்களோட சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணுங்க. அப்ளை யுவர் லேர்னிங் இன்டு யுவர் ப்ராக்டிக்கல் லைஃப் every single day. And a very important point, fifth point, is inconsistent practice. For example, 2 நாள் நம்ம ரொம்ப சின்சியரா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்த 5 நாள் நிறைய வேலைகள் இருக்கும், எல்லாருக்கும் நிறைய பிஸியா இருப்போம் லைஃப்ல. பட் let it not destroy your habit. நீங்க அந்த 5 நாள் விட்டீங்கன்னா திருப்பி கிரவுண்ட் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறோம். இல்ல அந்த ஃப்ளோ மறந்துட்டு இருப்பீங்க. ஸோ பில்ட் a habit, not just motivation. அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுல. அப்போதான் we will make continuous improvements. And last but not least, the most important point is நீங்க எதுக்காக இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத உங்க கோலை டிஃபைன் பண்ணுங்க. முதல்ல நீங்க வேலை தேடுறதுக்கா, இல்ல இன்டர்வியூக்கா, இல்ல உங்களோட சொந்த கான்ஃபிடென்ஸ்க்கா அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணுங்க. அதை பொறுத்துதான் எந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்ணலாம்,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்வியூனா நானே வந்து என்னோட ப்ராக்டிஸ்க்கு இந்த சாட் ஜிபிடி இல்லை கோபைலட் இல்லை ஜெமினாய் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நான் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை போஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து ரேபிட் ஃபயர் இன்டர்வியூ கொஷின் கேட்க சொல்லுவேன். கேட்கும்போது நான் வந்து பதில் சொல்லுவேன். அதுக்கு அந்த ஏஐ என்ஜின் வந்து எப்படி ரிஃபைன் பண்ணும் என்னோட பதிலை அப்படிங்கிறத வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணணும், அதுக்காக நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் அதுக்கும் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை இந்த சாட் ஜிபிடி மூலமா வந்து இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நான் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கு எனக்கு வந்து கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் கொடு அப்படின்னு கேட்டு யூ கேன் ப்ராக்டிஸ் வித் தட். பட் அகெயின் நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு நீங்க எங்க தப்பு பண்றீங்க, எங்க ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்ண முடியும். So if you really want to make progress, follow these 3 tips religiously. Speak, listen, repeat. For example, the first one, speak. Talk about your day for 5 minutes. You can talk to somebody else or you can talk to yourself. Second one, listen. Listen to some real conversation, maybe on YouTube or Instagram or whatever social media platform that you like, but listen to real conversation, not just reels. Third one, repeat. Memorize some 5 useful phrases for your daily life and repeat it, and learn 5 new sentences or phrases every single day. இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா யூ வில் அச்சீவ் ஃப்ளூயன்சி ஃபார் ஷோர். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை சஜஷன்ஸ் இல்லை வந்து என் கூட வந்து நீங்கள் ஒன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லீவ் யோர் காமெண்ட்ஸ் அண்ட் I'll follow up with you. Good luck.